இன்னைக்கு நம்ம மாவீரர் வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம். அது என்ன வாளுக்கு வேலி? வாளுக்கு வேலி அப்படிங்கிறது நம்ம பாதுகாக்கக்கூடிய அந்த வாளுக்கே வேலியாக திகழ்ந்தவர் தான் இந்த வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர். இந்த வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் அவர் பார்க்கறதுக்கு நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உதடுகளுக்கு மேல உரை வீற்றெழுந்த வாள் இரண்டார பிரிந்தது போல மீசையும் கம்பீரமும் கருணையும் கொண்ட கண்களை கொண்டவர் மாவீரர் வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர். இவரை ஆங்கிலேயர்கள் இவருடைய தோற்றத்தை கனவுல கண்டாலும் கூட அச்சத்துல விழுத்து இருந்திருப்பாங்க. அப்படி தோற்றம் கொண்டவர் தான் வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் அவர்கள். இந்த வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் அவர்கள் பாகனேரி அப்படிங்கிற ஒரு பகுதியினுடைய சிற்றரசராக வாழ்ந்து கொண்டிருந்தவர். இந்த வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர்கள் இவர் கிபி 18ஆம் நூற்றாண்டு காலங்களில் வாழ்ந்த சிற்றரசர் அவர். இவர் சிவகங்கை சீமை பகுதிக்கு பக்கத்தில் உள்ள பாகனேரி நாடு, அதாவது இப்போ உள்ள காளையார் கோவில் பகுதிக்கு அருகில் உள்ள பகுதியில் ஆண்டவர். இந்த வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர்கள் முத்துவடுகநாத தேவர், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் இவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த கல்லர் நாட்டு மன்னர் அவர். இவங்க 1780 வேலு நாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு செல்லும் பொழுது வேலு நாச்சியார் அவர்களுக்கும் மருது சகோதரர்களுக்கும் கள்ள நாட்டு தலைவராக வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் அவர்கள் உறுதுணையாக ஐதர் அலியை எதிர்த்து போரிட்டு சென்றவர் தான் அவங்க கூட இருந்ததுல வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் அவர்களும் ஒரு ஆள்னு சொல்லலாம். இந்த வாளுக்கு வேலு அம்பலகாரத்தேவர் அவர்களுக்கு தம்பிதான் கருத்தப்பன். இவர் எப்படின்னா பாகனேரி நாட்டிலிருந்தேவும் சிலம்பம் சுத்தி கொண்டேவும் மதுரை சீமையில வாழ்ந்த பைல்வானுடைய அந்த சிலம்புல வெற்றி பெற்று அவனுடைய தலை முடியை அந்த சிலம்ப கம்புல சுத்தி கொண்டேவும் பாகனேரி நாட்டு வரைக்கும் சிலம்ப சுத்தி கொண்டே வந்தவர் தான் இந்த கருத்தப்பன். வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் அவருடைய தம்பி கருத்தப்பன் அவருக்கு இளச்சேவர் இல்லை அப்படிங்கிற காட்டினவர் தான் கருத்தப்பன். இந்த சிவகங்கை சீமையில வேலு நாச்சியார் மருது சகோதரர்களுக்கு உறுதுணையா இருந்த வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் அவருடைய பேச்சு வீரத்தை கண்ட கர்னல் அக்னியூ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போறாங்க. போனா அப்போ ஆங்கிலேயர்களுக்கு வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர் சொன்னது என்னன்னா, சொந்த மண்ணையும் தலைவனையும் அந்நியனுக்கு விற்பனை செய்ய நாங்கள் வியாபாரிகள் அல்ல, வீரவன். இந்த இடத்தை இப்பொழுதே விட்டு பிழைத்து சென்று விடு அப்படின்னு வீரமா கர்ஜனையிட்டவர் தான் வாளுக்கு வேலி அம்பலகாரத்தேவர்.
வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் அவர்களுக்கு உறுதுணையா இருந்ததை வந்துட்டு சிவகங்கை அம்மானை அப்படிங்கிற நூல்ல வந்துட்டு பக்கம் 150 151 பக்கங்கள்ல வந்துட்டு இவருடைய பெருமையை வந்துட்டு இந்த பக்கங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கும். மருது சகோதரர்கள் வந்துட்டு கைது செய்யப்படுறாங்க. அப்பங்கள வந்துட்டு மருது சகோதரர்கள் வந்துட்டு அமராவதி பக்கம் வந்துட்டு தலைமறைவாக போலாம் அப்படின்னு மருது சகோதரர் போய்கிட்டு இருக்காங்க. மருது சகோதரர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட வந்து தலைமறைவாக வந்துட்டு வாழ்ந்த காலத்துல வந்து அமராவதி பக்கம் வந்துட்டு போய் தங்கியிருப்பாங்க. அப்பங்கள வந்துட்டு வாளுக்கு வேலு அம்பலகாரத்தவர் அவர்கள் தான் வந்துட்டு நம்ம மருது சகோதரர்களுக்கு வந்துட்டு உதவியா இருந்தவர். அப்பொழுது வந்துட்டு இப்படியே போய்கிட்டே இருந்தா ஆங்கிலேயர் நம்ம வந்துட்டு கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மருது சகோதரர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர் படையை எதிர்த்து போறாங்க. அப்பங்கள வந்துட்டு வாளுக்கு வேலி அம்பலகாரத்தவருடைய படைத்தலைவி ஒருத்தர் வந்துட்டு அந்த இதுல வந்து ஆங்கிலேயர் நோக்கி போறாரு. அப்பங்கள வந்துட்டு மருது சகோதரர்களை பார்த்தியா அப்படின்னு கேட்கும் போது அப்பொழுது மருது சகோதரர்கள் வந்துட்டு அமராவதி நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்திலே வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு அவரை வந்துட்டு சுட்டுறாங்க. சுட்டுட்டா அந்த குண்டோடையே வந்துட்டு மருது சகோதரர்கிட்ட வந்து தகவல் சொல்றதுக்கு குதிரை வந்து வேகமா வந்து மருது சகோதரர்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, ஆங்கிலேயர்களை வந்துட்டு திசை திருப்பி அமராவதி பக்கம் அனுப்பி விட்டேன். நீங்க இப்போ சீமையை நோக்கி சிவகங்கை சீமையை நோக்கி நீங்க படையெடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தவர் தான் வாளுக்கு வேலி அம்பலகார் அவருடைய படையில உள்ள ஒரு உறுப்பினர். அப்படி வாளுக்கு வேலி அம்பலகாரத்தவருடைய படையில உள்ள வீரர்கள் அந்த அளவுக்கு வீரமானவர்கள் அப்படின்னு சொல்ல வரேன். இப்படி படையெடுத்து போகும்போது மருது சகோதரர்கள் வந்துட்டு கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட தகவல் வந்துட்டு வாளுக்கு வேலி அம்பலகாரத்தவர் அவர்களுக்கு வந்துட்டு தகவல் தெரிஞ்சது. உடனே வந்துட்டு அவர்களை வந்துட்டு மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பாகநேரி நாட்டிலிருந்து வாளுக்கு வேலி அம்பலகாரர் வந்துட்டு அவரோட படைத்தளபதியில் வந்துட்டு இந்த நேரம் தான் நம்ம வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அவங்கள வந்து காக்கணும் அப்படின்னு அவருடைய சீமையிலிருந்து படைகளை அழைச்சிக்கிட்டு திருப்பத்தூர் கோட்டையை நோக்கி போறாரு. போகும்போது அவர் பின்னாடி உள்ளவங்களை வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகும்போது காத்தப்பட்டு அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணி, அதாவது ஒரு ஆழமான குழி வெட்டி மண் சருகல் போல வச்சுட்டு அந்த குழியை வந்துட்டு இலைதலைகளாலும் மண் திட்டுகளால வந்துட்டு லேசா மூடி வச்சிருந்தாங்க. அனைவரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி முடியல. 50 அடி கேப்ல வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. சொல்லி முடியல. அந்த குழியில வந்துட்டு ஆங்கிலேயோட சூழ்ச்சியினால அந்த குழிக்குள்ள உள்ள விழுந்தவர் தான். அப்படி அந்த மண் திட்டுகள் எல்லாம் வந்துட்டு மூடி அவர் வந்துட்டு பின்னாடி வந்த தளபதி எல்லாருமே வந்துட்டு அந்த மண்ணை வந்துட்டு வேக வேகமா அள்ளி அவரை மீட்டெடுக்க பாக்குறாங்க. மீட்டெடுக்க பார்க்கும்போது உள்ள இருந்து வரும்போதே உயிர் பிரிந்துதான் வெளியே வராரு. அந்த சூழ்ச்சியினால இறந்தவர் தான் வாளுக்கு வேலி அம்பலகார் வீரத்தவர். அவர் நேருக்கு நேரம் வெல்ல முடியாது அப்படிங்கறதுக்காகத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை வந்துட்டு பெண்ணி ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அழிச்சாங்க. அப்படிப்பட்ட தலைவர் தான் வீரமா அதனாலதான் வந்துட்டு மாவீரர் வாளுக்கு வேலி அம்பலகாரத்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இடத்துலயேவும் அவருடைய தம்பி கருத்தப்பன் அவர்கள் வந்துட்டு வீர நடுகள் நட்டி அங்க வந்துட்டு இப்ப வரைக்கும் வந்துட்டு சாமியா வந்துட்டு அவர் வந்துட்டு வழிபட்டு வராங்க. ஒரு கையில வேலும் ஒரு கையில வளரியும் வச்சு கம்பீரமான தோற்றத்தோட இப்பவும் அங்க வந்துட்டு காட்சியளிச்சுக்கிட்டு தான் இருக்காரு.
இந்த வாளுக்குவேலி அம்பலவர் அவர்களை வந்துட்டு ஜூன் 10 வைகாசி 27 வந்துட்டு அவர் நினைவு நாளா வந்துட்டு கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்துட்டு அவருடைய நினைவு நாள் கிடையாது, அவருடைய வீரத்தை வணங்கும் நாளாத்தான் வந்துட்டு கொண்டாடுறாங்க. ஆனா அவருடைய நினைவு நாள் வந்துட்டு அக்டோபர் 24, அதுதான் வந்துட்டு அவருடைய நினைவு நாள்ங்கிறது வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். வரலாறு நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து எதற்காகனா, வரலாறு அப்படின்னா வந்த வழி அப்படின்னு பொருள். வந்த வழி தெரியாதவனுக்கு போகும் வழி புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுல வந்துட்டு நாம் நினைவு கூறுவதற்கு காரணம் வந்துட்டு கடந்து போன, அதாவது நமக்காக உயிர் விட்டவர்களை எண்ணியோ கண்ணீர் சிந்துவதற்காகவோ அவர்களின் வீரத்தினை வந்துட்டு பெருமையா பேசுவதற்காகவோ அல்ல. நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு அந்த வீர மரணமும் அவருடைய வீரமும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வரலாற்றை எப்பயுமே வந்துட்டு நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரேன்.